பாரதி சொல்லுங்க சார். பாரதி, நீங்க இந்த சோசியல் மீடியாவை நம்பி அதன் மூலமாகவே ஒரு பெரிய அவர் நிறைய படத்துலலாம் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. மாற்றத்தெல்லாம் ஒரு ஓட்டு போடுறதுக்கான புரட்சியை செஞ்சிருக்காரு. ஒரு பெரிய மாற்றத்தை எல்லாம் பண்ணியிருக்காரு சோசியல் மீடியா மூலமாக திரைப்படத்தில். அதே மாதிரி ஒன்று ரியல் லைஃப்லையும் உருவாக்கலாம் அப்படின்ட்டு ஒருவேளை விஜய் நினைக்கலாம் சார். ஈழப்போர்ல இருந்து ஈழ பிரச்சனைக்கு குரல் கொடுத்ததுல இருந்து அதற்கு தமிழகத்தினுடைய காவிரி 500 ரூபாய் கொடுத்தாரு. பிரச்சனைக்கு இல்ல 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 500 ரூபாய் கொடுத்தாரு. தவறான கருத்து. இல்ல இல்ல 500 ரூபாய் தான் கொடுத்தாரு சார். அதாவது இங்க இருந்து போருக்கு நீங்க பணம் அனுப்புனீங்களா இல்ல நமக்கு தெரியாது. ஆனா ஒரு தலைவர் மக்களின் பிரதிநிதியாக தன்னுடைய ரசிகர்களின் பிரதிநிதியாக மக்கள் இயக்கத்தின் பிரதிநிதியாக மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தாரு. விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் தான் 500 ரூபாய் கொடுத்தாரு. சரிங்களா? தலைவர் தனிப்பட்ட முறையில் கொடுத்தது வேற சார். மக்கள் இயக்கம் சார் யாரோ ஒருத்தர் கொடுத்தது எடுத்து நீங்க பேசுறீங்க, அது தவறு. அதுக்கான தரவுகளை உங்களுக்கு நான் தரேன். ஒண்ணு. இன்னொன்னு நீங்க தெளிவா கேட்டுங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த மண்ணுக்கு தேவையான இந்த மக்களினுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டே இருக்காரு. எங்களை எங்க தலைவர் ஈர்த்தாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த சமூகம் ஒரு சமூகம் கல்வியில் சிறந்த ஒரு சமூகம் தான் சிறந்த சமூகமா இருக்குன்னு சொல்லி தமிழகம் முழுக்க அனைத்து தொகுதிகளில் இருக்கக்கூடிய ஒன்றிய வாரியாக சிறு கிராமங்களில் அரசு பள்ளிகளில் படித்த பிள்ளைகளை கூப்பிட்டு மோதிரமும் வைர நகைகளும் கொடுத்து ஊக்குவிச்சு அவர்களை உற்சாகப்படுத்தி தொடர்ந்து இதை பல ஆண்டுகளாக செய்து வர வேறு எந்த தலைவரும் தமிழகத்தில் இதை செய்யவில்லை. இதனை விட்டு பார்க்கலாம். என்ன நீங்க சினிமா நடிகர் பேசிட்டு நல்லதெல்லாம் கண்டிப்பா தெரியாது. ஏன்னா நீங்க ஒண்ணு திமுக கண்ணாடி போட்டுட்டு பாக்குறீங்க, இல்ல அதிமுக கண்ணாடி போட்டுட்டு பாக்குறீங்க. உங்களுக்கு நாங்கள் செய்கின்ற நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த அம்மா ரொம்ப அநாகரிகமா பேசுறாங்க. ஒரு சபை நாகரிகம் பேசாம அநாகரிகமா மென்டல் ஹாஸ்பிட்டல். இந்த அம்மாவோட கட்சி அனைத்து மக்கள் அரசியல் கட்சியில் எத்தனை பேர் உறுப்பினர் இருக்காங்க? இந்த அம்மா உறுப்பினர் வச்சிருக்கீங்க. என்ன கேக்குறீங்க? சும்மா இந்த மாதிரி பேசுறதுனால சரி வராதுமா. நீங்க கத்துறதுனால நீங்க பேசுறது ஆயம் ஆகிறாது சார். அம்மா வெற்றிகளை கட்சி பார்த்து இருவரும் திராவிட கட்சிகளா இருக்கட்டும், இந்த அம்மா மாதிரி ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு இருக்கிற கட்சியா இருக்கட்டும், எல்லாருக்குமே மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டு இருக்கிறது. உதாரணத்துக்கு போன வருஷம் 2025 பொங்கல் அப்ப பொங்கல் பரிசாக வெறும் கரும்பையும் வெறும் வெள்ளத்தையும் அரிசியும் மட்டும் கொடுத்த இந்த அரசாங்கம் இந்த ஆண்டு 1000 கொடுத்திருக்கலாம். பொங்கலுக்கு பொங்கல் பரிசா 1000 கொடுத்திருக்கலாம். ஏன் 2000 கொடுத்திருக்கலாம். 3000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இவர்களுக்கு எங்கு ஏற்பட்டது என்று கேட்டால், இந்த மக்களின் பணத்தை வரி பணத்தை எடுத்து இந்த மக்களுக்கே கொடுத்து அவர்களின் வாக்கை கவர்கின்ற இந்த மோடி மஸ்தான் வித்தையை விஜய்க்காக செஞ்சுட்டாங்க சார். விஜய்க்காக பண்ணிட்டாங்க. ஆமா, இன்னைக்கு அவங்க ஒரு 1000 கொடுத்திருக்கலாம், 2000 கொடுத்திருக்கலாம். எங்க இருந்து இந்த பயம் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, புதிதாக உருவாகி இந்த மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய பிரளயமாக வெடித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை பார்த்துதான் இந்த இரு பெரும் திராவிட கட்சிகளும் இந்த திராவிட கட்சிகளை விசில் சத்தம் ஓடி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு எல்லாம் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஆறுதி பெரும்பான்மை பெற்று இது போன்ற ஊழல் சக்திகளை எல்லாம் ஒழித்து கட்டி தமிழக மக்களுக்கு நல்லாட்சி தருவதற்காக தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் விசில் சின்னத்தில் வெற்றி பெற்று வருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 41 பேர் இருந்தாங்க. ஒரே சொல்லிக்கிறேன், செப்டம்பர் 27ஆம் தேதி ஒரு சாட்சியா சேர்ந்து போங்க. ஒரே ஒரு நிமிஷம் பேச விடுங்க. என்ன சொல்ல வர மட்டும் கேளுங்க. அதே 27ஆம் தேதி டிசம்பர் மாசம் கொண்டாட்டத்தை வச்சிருக்காருங்க. இசை வெளியீட்டு விழா வச்சு கொண்டாடிய ஒரு என்ன மனிதருங்க அவரு. அந்த தேதியை நானும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லையா? ஒரு 4 மாசத்துல அந்த நாள்ல ஏரோப்ளேன்ல குதிக்கிறாரு. ஜாலியா விமானத்துல இருந்து குதிச்சு மகிழ்ச்சி அடைந்த தேதியை பார்த்தாலே எங்களுக்கு மனசு நொறுக்குது. அந்த கரூர்ல பின்னவரை வாசல்ல நின்னவங்கனா ஆளுங்கட்சி 1000 பிரச்சனை அதை பத்தி பேச மாட்டோம். புதிதாக ஆதரவு
என்ற அடியாட்சி பயம் நீ கத்தி கிடக்கிறமா? நீ கத்துறதால உனக்கு என்ன பலன்? சரி, 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 சரி. நீ போய் நீ எந்த ஜீவா கட்சி பேசாத, பேசாத. சரி, சரி. பாருங்க. சபை நாகரிகம் ஒன்று இருக்கு. சபை நாகரிகம் கருதி பேச வேண்டும் என்று சகோதரர்களை மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இதை ஊக்குவிப்பதன் மூலமாக நல்லது இன்னும் பாருங்க. மற்ற மாணவர்களையும் அவர்களுக்கு ஒரு உந்து சக்தியை ஏற்படுத்தி அவங்களையும் நல்ல கல்வி கற்க வைக்கணுங்கிறதுக்காக செய்யற ஒரு உன்னதமான பணியை இப்படி கொச்சைப்படுத்த எப்படி ஒரு ஊடகவியலாளருக்கு மனம் வருதுன்னு தான் எனக்கு சரி சார், ரொம்ப நன்றி. மேடம் ஏதாவது சொல்லணுமா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்கிறேன். அதான் குவாட்டரும் வாட்டரும் சேர்ந்ததுனால பாட்டு பாடினவரை போய் தேவன்னு சொல்றவங்கள நான் வேற எப்படி சொல்ல முடியும்? நான் இப்படிதான் சொல்லுவேன். ரொம்ப நன்றி. நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்குமே நன்றி.